ஒரு நாட்டுல ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. அவர் தன்னுடைய மக்கள ரொம்ப அருமையா நேசிச்சு அரசாட்சி புரிஞ்சுகிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் இன்னும் 1 வருடத்துல இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப அத கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயி போகுது. என்னடா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள இனிமே யார் பாப்பா? அடுத்த ராஜாவ நம்ம செலக்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கிறப்ப அவருடைய தலைமை குரு ஒரு ஐடியா குடுக்குறாரு. அடுத்த ராஜாவ எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு 100 பேரை செலக்ட் பண்றாங்க. கூப்பிட்டு கையில 100 விதைகள கையில குடுத்து, யாரெல்லாம் இந்த மண் தொட்டியில இந்த விதைகளை போட்டு யார் நல்லா வளர்த்து கொண்டு வராங்களோ, அவங்களுக்கு தான் யார் இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அடுத்த அரச பதவி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்பட்டியும் 100 பேருக்கு இந்த விதைகளை குடுக்குறாங்க. விதைகள கொண்டு போய் தலைமை அதிகாரிகள் அத்தனை பேரும் வீட்ல வச்சு அந்த மண் தொட்டியில நட்டு அத வளர்க்குறாங்க. டெய்லி தண்ணி ஊத்துறாங்க, உரம் போடுறாங்க. அத பார்த்துக்கிறாங்க. அப்ப ஒரு 6 மாசம் ஆகுது. அந்த நாட்டுல ராமுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய தொட்டியில மட்டும் எந்தவித ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருக்கு. அந்த தொட்டி அப்படியே தான் இருக்கு. அவர் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, "என்னுடைய தொட்டி மட்டும் இதுல இருக்கக்கூடிய இது முளைக்காமல் இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்காங்க, "ராஜா என்ன சொன்னாரோ அத மட்டும் கேளுங்க நீங்க. தேவையில்லாம நீங்க யோசிக்க வேணாம்." இப்ப உடனே இவர் சொல்றாரு, "நான் போட்டிக்கு போனேன்னா எனக்கு ரொம்ப இதா இருக்கும். நான் போட்டிக்கு போகல." உடனே அந்த மனைவி என்ன சொல்றாங்க, "இல்ல நீங்க ராஜா சொல்றபடி நீங்க கேளுங்க. கண்டிப்பா போட்டிக்கு போங்க" அப்படின்னு சொல்றாரு. 6 மாசம் ஆகுது, 8 மாசம் ஆகுது. இந்த ராமுவோட தொட்டியில மட்டும் எந்தவித மாற்றமும் இல்ல. அந்த போட்டி தேதி வருது. எல்லா தலைமை நிர்வாக அதிகாரிகளும் ஒன்று கூடுறாங்க. அப்ப பார்க்குறப்ப ராஜா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றாரு. வரிசையில ஒருத்தர் சின்ன செடியா வளர்த்துருக்காங்க, ஒருத்தர் பெரிய செடியா வளர்த்துருக்காங்க, சிலர் இன்னும் அதை விட பெரிய செடியா வளர்த்துருக்காங்க. ராஜா பார்த்துக்கிட்டே வர்றப்ப கடைசியா இந்த ராமுவோட தொட்டிய பார்க்குறாரு. பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு உடனே ராமு பயந்துகிட்டே, "ஐயா என்னை வேலை விட்டு நீக்கிறாதீங்க. இந்த தொட்டியில விதை முளைக்கல" அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப தலைமை குருவ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ராமு தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மற்ற போட்டியாளர்கள்லாம் கடுமையா பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. அப்ப இந்த ராஜா சொல்றாரு, "நேர்மையா நடந்துகிட்டது இதுல ராமு மட்டும்தான். மிச்ச எல்லாருமே போலியான நபர்கள்" அப்படின்றாங்க. எப்படின்னா, இந்த ராஜா அத்தனை பேருக்குமே கொடுத்த விதைகள் சுடுதண்ணீரில் அவிக்கப்பட்ட முளைப்பு திறனை அழித்து கொடுக்கப்பட்ட விதைகள். அந்த விதைகள்ல ஒருபோதும் முளைப்பு திறன் இருக்காது. தன்னுடைய மனசாட்சிப்படி நடந்துகிட்ட, நேர்மையா நடந்துகிட்ட இந்த ராமு தான் இந்த நாட்டோடைய அடுத்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இந்த ராமுக்கு இந்த பதவியை கொடுக்குறாரு. அப்ப நேர்மை ரொம்ப முக்கியமானது. நேர்மையை விதையுங்கள். நேர்மையை நீங்கள் செல்வத்தையும், அறிவையும் மிகப்பெரிய அளவுல அறுவடை பண்ணலாம். அதுதான் இந்த கதையுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி.